நான் அனுபவிச்சு பார்த்தது சோதனை ஒன்று. சரி சாமி. வீட்டில் போன வாரத்தில் பால் வாங்கிட்டு வந்து சரி அதை சூடு வச்சேன். சரி. அது தண்ணி மாதிரி இருந்துச்சு. சரி. நல்ல கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் போக்கி சுண்டை காய்க்கணும். சரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காய்ச்சி எல்லாம் வச்சுட்டு சரி சரி அப்புறம் குடிக்கலாம்னா அப்படியே அடுப்பில் வச்சுட்டு சரி இதை மட்டும் அணைச்சிட்டு வந்தேன். சரி. வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அவ்வளோ எறும்பு, ஆயிரக்கணக்கான எறும்பு அதை சுற்றிலும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது. ஆமா. என்ன சரி என்னடா இது இப்படி தண்ணியாவனா விட்டுருந்தீங்கன்னா அது குடிச்சிருக்காது, கொடுக்காது வச்சிருக்கோம். நீ சுண்டை வச்சா தயிர் மாதிரி சாப்பிட்டுச்சு. சரி இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாக்கு எடுத்து சரி அதுல கொஞ்சம் ஒரு 2 மில்லிமீட்டர் தண்ணிய சும்மா அப்படி ஊத்திட்டு, ஏன்னா இந்த இவனுங்கெல்லாம் இப்படி பண்றானுங்க எல்லாத்தையும். சரி அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு அதுல அதை தூக்கி வச்சுட்டேன். வச்சுட்டு அப்படியே அதே அடுப்புல தான் இருந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். சரி. ஆனா எங்கேயுமே ஒரு எறும்பு கூட வரல. அது எப்படி? அதுக்கு அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? அதுக்கு அறிவிப்பு கொடுத்தது யாரு? இருக்கிற ஞானம் நமக்கு எது சாமி? எப்படி சாமி அது? அதுதானே சொன்னேன் நான். இறைவன் எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறான், நீ நமக்குள்ள மட்டும் இருக்கிறான்னு நினைக்காத. ஆனா அது கோவிலுக்கு போல 6 மாசத்துக்கு முன்ன மழை வரப்போகுதுன்னு எறும்பு எடுத்து போய் இறை சேர்த்து வச்சு இல்லை வளர்ந்து வண்டி வலையில் அதுக்கு 6 மாதத்துக்கு தேவையான இறையை சேர்க்குது. எவ்வளோ அறிவுக்குது மனுஷனுக்கு கூட இல்லையா? எலி இருக்குத, வயற்காட்டில் நெல் போடுறான்ல, அரைப்பார்த்துருவான். அரைப்பார்த்துட்டான்னா கார் எலின்னு வாங்க. அரைப்பார்த்துட்டான்னா அதுக்கு இறை கிடையாது. அதனால என்ன பண்ணோம், அழகாக அந்த கதிரை கட் பண்ணி எத்தனை போய் வலையில வச்சுக்கோ. ஒவ்வொரு வலையில பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் சாப்பிட்றாங்க. ஐயோ, ஒரு அரைக்கோட்டை நெல் எடுத்திருக்கேன் நானே. அவ்வளோ அறிவு இருக்குது அதுக்கு. நம்ம நினச்சிக்கிற நமக்கு தான் அறிவு இருக்குதுன்ட்டு. நான் போன வீடியோவுக்கு முன் வீடியோவில் கூட சொன்னேன், அறிவுன்றது இயற்கை, அறிவுன்றது தான் உயிர். அறிவுன்றது தான் உயிர். எண்ணங்கள் சேர்ந்தால் அறிவில் மனமாகுது, எண்ணங்கள் இல்லைன்னா அது அறிவாகவே இருக்குது. அப்போது ஒரு காவாயில் ஒரு கொசு உட்காந்துங்குது, ஒன்றும் ஜீவனம் கிடைக்கல. நான் பக்கத்தில் உட்காந்து நேரம் அங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி குத்திடுது இல்லையா, பசி ஆத்திக்கின்னு அது போயிட்டு. அப்போது எல்லாத்துக்குமே அறிவு உண்டு, எல்லாத்துலேயும் கடவுள் உண்டு. அது உண்டு. ஆனால் எப்படி சென்சார் பண்ணி வந்துச்சு? அதே எப்படி அதில் வேற எதையோ ஒன்று கலந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அந்த எறும்பு அந்த பக்கமே வரல. எப்படி அதுக்கு பாம்பு இருக்குது தெரியுமா? பாம்பு. ஆமாம், அது எங்கே வேணாலும் பூந்து வந்துடும். ஆனால் அதுக்கு உப்பு இருக்குது இல்லை, அது அந்த வர வழியில் உப்பை போட்டுட்டேன்னா திரும்ப ஏன் ஏன்னா அது கல்லில் முள்ளுல எல்லாம் போகுது. அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது சாமி, கூர்மையான அறிவு இருக்குது. ஆனால் கற்பனை கிடையாது அதுகிட்ட. நம்மகிட்ட அறிவு இருக்குது, கற்பனை சேரும்போது நம்ம முட்டாளாகும். அப்போ எப்படி நம்ம ஆறறிவுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்களா சாமி? எல்லாம் வெளியே சொல்லாத, எல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிறோம். நீ வந்து 3 அறிவுன்னு சொன்னா அவன் கஷ்டப்பட மாட்டான். 3 அறிவு சாமி மனுஷனுக்கு. அது சொல்லிட்டீங்க நீங்க, கரெக்டு தான். அதை தவிர வேற அறிவு இல்லை. 6 அறிவு படைச்சவன் இருந்தான், அவன் ஏன் நம்ம சொல்லின்னுக்குறோம்? இப்போ கல்பனா சாவ்லான்னு ஒரு பொம்பளை போச்சு இல்லை, அது ஒரு படிச்சு அது விஞ்ஞானி ஆகி அது போச்சு. அடுப்பில் இன்னும் உழக்கரிச்சு சோறாக்கவே தெரியல, நாங்கள் பார்த்தோம் ராக்கெட்லேயே போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவுன்றவன் எவனுக்கு 6 ஆதாரத்தில் மூச்சு ஏங்குதோ அவன் 6 அறிவு படைச்சு. ஏன்னா நாணமில்லா சுரபின்னு பேர் அது இல்லையா, அந்த ஆதாரத்தங்களுக்கு பேர். எவன் ஒருத்தன் அதிகமாக முட்டி போட்டு கும்பிட்றான்னா சுகர் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அது கும்பிடாது வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாம் காரணம்னா உடலினுடைய சுரப்பு. அந்த 6 இடங்களும் இந்த சுவாசம் போய் ஏங்க ஆரம்பிச்சு சொன்னால் அவனுக்கு அறிவு தெளிவாக இருக்கும். ஆனால் இங்கேயே போய் நின்றதுன்னா ஆசை வளருமே தவிர அறிவு வளராது. இதுதான் சாமி அடிப்படை. சரி சாமி. அப்புறம் பைபிளில் இருக்குங்கிறதுக்காக சொல்லலை, பெரும்பாலும் வேதங்கள்லேயே வந்து இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சான். இந்த தாவர ஜந்துக்கள் அதான் இதில் சிவபுராணத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா? எல்லாத்துலேயுமே எல்லா வேத நூல்லையும். ஆமாம் இருக்கு. ஒரு வேத நூல் இல்லை, எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் இருக்கு. எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான். சரி சரி. அப்போ ஆன்மாங்கும் போது நம்ம பேரான்மான்னு ஒன்று சொல்கிறோம்.
அது எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து உதயமாச்சு, இல்லட்டா அவர் படைச்சவர் எங்க இருந்தாரு, எங்க இருந்து படைச்சாரு தெரியல. அப்புறம் இன்னொன்னு அவருடைய இது எங்க இருக்கு, ஸ்தாபிதம் எங்க, போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யாரு? போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன், என்ன சாமி கேள்வி கேட்டேன், என்ன பதில் வரல எனக்கு. கேட்டீங்களா சாமி? ஆமா, போன வீடியோவில் கேட்டேனே. அப்படியா? கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆமா. அவன் சொல்றான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். ஆமா. இவன் சொல்றான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான். நான் என்ன சொல்றேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போ இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமா இல்லை. அதாவா இப்ப என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாண்டா உன்னை பத்தி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன். புழு ஊர்பட்ட புழு எழுதிடுவேன். இவர் அப்படி, அவர் அப்படி பலசாலி, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ண யார் பார்க்க போறான்? ஒரு 100 வருஷம் பத்தி யாருன்னு பார்க்கலாம்? அது இல்லை, பார்க்க போதில்லை. ஏதுண்ட படிச்சுட்டு ஆஹா இவர் பெரிய ஆள் போடுது அப்படிதான். அந்த மாதிரி ஏதுன சரித்திரங்கள் இதெல்லாம். ஆனால் பாதி நிஜம், பாதி பொய். அது எந்திட்டு போட்டோம். எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றான். இந்த கடவுளை உருவாக்குறது யார்? கடவுளை உருவாக்கின பொருள் எது? அதுதான் சாமி. அப்படின்னு தானே போன வீடியோல கேட்டேன். இன்னும் பார்க்கல, எங்க வீடியோ பார்த்தா தானே தெரியும். அப்போ கடவுளை உருவாக்குறது ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எந்த பொருள்? அப்ப நீ கண்டது கடவுள்ன்ற, நான் கண்டத கடவுள்ன்ற, அவன் கண்டத கடவுள்ன்றான். அப்ப கடவுள்ன்றது எது? அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது? இப்போ நான் உருவானா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நான் உருவாக முடியாது இல்லையா? அப்போ கடவுளை உருவாக்கணும் ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எது? அந்த கேள்வியை நான் போன வீடியோவிலே கேட்டிருந்தேன். அதான் தானா தோன்றியது, தான் தோன்றித்தனமா வந்திருந்தா கூட அப்போ அவரு நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் தான் தோன்றித்தனமா வந்திருக்கலாமே. எல்லாம் உலகத்தில் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது. நான் திண்டுக்கல்லுக்கு போயின்னு இருந்தேன். இங்கே இருக்கிற பாலா அந்த நம்ம வக்கீல் இருக்கிறார் செந்தில், அவர் கல்யாணத்துக்கு நான் இவன் சக்திவேல் 3 பேரும் போயிட்டு திண்டுக்கலுக்கு வரோம். அது எங்கே பார்த்து? தான் தோன்றி மலை, கரூர் பக்கத்தில் தான் தோன்றி மலைன்னு. நான் வண்டியில் கடவுளே நான் வரேன் கம்மனு சும்மா இருப்பானா, சாமி இது தான் தோன்றி மலைன்னா என்கிட்ட மீதில நீங்களாட பண்ணீங்க. எல்லாமே தானே உருவானது தானே, எவனும் தான் செய்து வைக்க முடியாது, அது செய்து வைக்க முடியாத பொருள் அது. அப்போ நீ நானுமே தான் தோன்றி தான் வரும். தாயும் தகப்பனும் அங்கே ஆசைப்பட்டான், நடுவில் நான் போய் வேண்டேன். சரி, அப்போ நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்க அப்பா அம்மா விரும்பி நான் வரல. அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா? ஒரு மரம் அது முளைச்சி வருது தரையில், தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அரச மரம் இருக்கும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது யார் போய் நட்டாங்க? தான் தோன்றி தான் வந்தது. உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும், அதான் கடவுள். ஆமா, அதாவது ஒரு பயத்திலேயே வாழ்றது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு. இது மன முதிர்ச்சியை இன்மையை காட்டுதா இல்ல ஒரு மனநோயை காட்டுதுங்களா? மனநோயை காட்டும். மன முதிர்ச்சி அடையும் போது எது உண்மையும் தெளிஞ்சு நிற்பான். அப்ப அவனுக்கு பயமே கிடையாது. மரணம்னா கூட பயப்பட மாட்டான். இது காரணம் என்னன்னா, எவன் ஒருத்தன் அதிகமா கற்பனை பண்றானோ அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும். கவிஞன் கற்பனை பண்ணுவான், அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான், இவன் தன்னை பத்தியே கற்பனை பண்ணுவான். அதனால பயம் கூட்டிடும். இந்த பயத்தால இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதை செய்தா சரியா இருக்குமோ அது செய்தா சரியா இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமா மாறிடும். அதனால முதிர்ச்சி காட்டாது, அது பயத்தை காட்டும். என்ன கற்பனையால வர விளைவுகள். மனசுக்கு எதுவுமே ஒரு நிரந்தரமான உறவு அப்படின்னு எதுவுமே இல்லை, இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நண்பரா இருக்கிறவன் நாளைக்கு பகைவரா மாறிடுறாரு. சரி, இப்படியே எந்த உறவுமே அதுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு உண்மையான உறவு தான் எது?
இப்போ இன்னைக்கு நண்பர் கொடுத்தாரு, அவர் நண்பராக இருந்தார். அவர் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு பகைவராக மாறினார் இல்லையா? ஆனால் உன் மனைவி இன்னைக்கு மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உன் மனைவி உன்னை இன்னைக்கு கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ உறவுகள் தானே இருக்குது. வெளி உலகத்துக்கு அது, உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை. உன் மனம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் கூட உன் மனைவி மேல் தானே நினைப்பு இருக்குது. அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு? எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு. அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும், அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும். அதான் மனசுனோட பாதகமாக இருந்தால் அவங்களையும் வெறுத்துருது. ஆமாம், மனைவி எத்தனை பேர், நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. என்னம்மா கணவர் என்னம்மா வேலை செய்கிறார், ஒரு சேடஸுங்க அப்படின்றாங்க. அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரித்து அந்த மாதிரிட்ட கொடுத்தா என்ன சொல்ல, என் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போகிறாங்க. அப்போது எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை, எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது, பகை ஆயிடும், மாறிடும். அதனால் எல்லாமே பகை கிடையாது, எல்லாமே உறவு கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு உறவு, என்னை கடைசியாக ஒரு உறவு தேவைப்படுது. அதுதான் மனைவி. மனைவி தான். ஆமாம், தாய்க்கு பின் தாரம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அதானே சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நிலைக்காம போயிடுச்சுன்னா என்ன? எது நீயே நிலைக்க மாட்டியே? நீ மட்டும் இங்கே ஒரு 1000 வருஷமா இருப்ப, உன் மனைவியை விட்டுட்டு நீ போயிட்டுனா அப்போ மனைவிக்கு எது என்ன ஆகும்? நிலையற்ற வாழ்வு, நிலையானது ஆன்மா, நிலையானது கடவுள். இந்த 2 பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானத்தில் இது ரெண்டுமே தெரியாது, மனசு தான் தெரியும், உறவுகள் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசத்தை வச்சுங்க, பற்ற வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா பற்ற வச்சுட்டீங்கன்னா நீங்கள் விட்டு வெளியே வர முடியாது, அதோட கலந்துடுவீங்க. பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது. அதனால் மனைவி மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. கணவன் மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பற்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கடவுள் வழியில் போகவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால் எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க, பற்ற வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே பற்ற வைங்க. உங்கள் மேலே பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க. உலகத்து மேலே பாசம் பற்ற வச்சிங்கன்னா உண்மை தெரியாமல் போயிடுவீங்க. அக்கம்மா, இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், அது எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. நான் கொஞ்சம் பயந்து சுபாவம். சார் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமோ, ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு டைம் எடுக்குது எனக்கு. ரொம்ப எடுக்கட்டும், டைம் எடுத்து ஆராய்ஞ்சு 4 வகையும் யோசித்து ஒரே முடிவாக எடுத்துடு. குழப்பிக்கினே இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது. அதனால் எதை செய்கிறனால இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, செத்து போடுறேன்னா கூட செத்து போயிடணும். செத்தா நான் பொறுப்புனா, செத்தா என் போனால் எங்கே போவோம், செத்தா என் பாடி யார் எடுப்பாங்கன்னு யோசித்துக்கின்னு இருந்தால் சாவே மாட்டோம். அதனால் எதை யோசித்தாலும் நல்லதாக யோசிங்க, அது ஒரே முடிவாக எடுங்க. சந்தேகத்திலேயே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது, வாழ்க்கையே சரியாக இருக்காது. இவர் கூட வாழலாமா, இவர் கட்சி வரைக்கும் வச்சிருப்பாரா, இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா, இது வாழ்க்கையா? எதை செய்தாலும் ஒரே நினைவு, ஒன்று முடிவு, ஒரே செயல், அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா. சொல்லுமா. சந்தோஷம், போய்ப்பார். ஐயா, ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்குது. நான் என்னோட பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க ஒரு சில நேரத்தில் எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்னோட கேள்வியிலேருந்தே எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வரட்டுமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற, அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற முதல்ல. ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி. அதனால அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன்காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டியை விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்னை விடுறது?
அதனால யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரி, நன்றி ஐயா. நன்றி. வேற யார்? சாமி, நல்ல மனம், நல்ல சொல், நல்ல செயல் என்பது எதுங்க சாமி? நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. சரி. நல்ல சொல் உண்மையே சொல்றது. சரி. நல்ல செயல் நல்லதையே செய்யறது. சரி சார். அப்புறம் கடவுள் அடையறதுக்கு இது உதவுமா சாமி? கடவுளை அடையிறது உதவாது. சரி சார். நீ நிம்மதியாக இருக்க உதவும். சரி சார். கடவுளை அடையணும்னா உன் உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா. சரி சார். இப்போ மசூதிக்கு போகிறான், சரி. அவன் கடவுளை கும்பிட்றான். சர்ச்சைக்கு போகிறான், அவனும் கடவுளை கும்பிட்றான். சரி. இந்து மதத்தில் கோயிலாக போகிறாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி சார். கடவுளை பிடிக்கணும்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல. அதனால தான் சொன்னேன், உன்னை தெரியாத கடவுள் தெரியாதுடா உனக்குன்றது. அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே பேசுறது, இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது. சரி. சொல்லுப்பா. அடுத்தது சார், மனிதன் நல்லவனா வாழ என்ன செய்யணும் சார்? உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம். சரி சார். ஆனால் உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவ. இப்போ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நீ அவங்கள பார்க்காத உட்காந்துன்னா உனக்கு உபதிரமே கிடையாது. கண்டிப்பாக. இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அவனா அடிச்சுக்கிறான், நான் போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவன் உன்னை குத்தி போடுவான். இல்லை? கண்டிப்பாக. அப்போ நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது, உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை. அப்போ நீங்க என்ன சொல்லுங்க, மனிதாபிமானம் ஆச்சப்பா. ஆமா, மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான் இதனுடைய பொருள். சரிங்க சார். அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது எது சாமி? தெய்வம்பா. மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான். மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது. சிறப்பு. இல்லையா? அப்போ மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன். ஆனா இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன். அப்போ அடிப்படை இது 2 தான். சொல்லுப்பா. சிறப்பு. அதாவது மும்மலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க, நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், அப்பா அம்மா வழியே வந்த ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயன், இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. கலியன் பூங்குன்றனார் அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து புறநானூர்ல வந்து தீதும் நன்றும் பிறர் தரும் வாரா அப்படின்றாரு. உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் காரணம், இதுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி இங்க நான் எடுத்துக்கிறது? என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லிக்கிறார்? சரியா எதை படிச்சாலுமே கொஞ்சம் ஆழமா படிச்சாங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும். சரிங்க. யார் தரதும் உனக்கு வராது. இப்போ நான் உனக்கு கொடுக்க முடியாது என் பாவத்தை எடுத்து. இங்கே இருக்கிறவங்க யாரும் உன் பாவத்தை எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் உன் தாய் தப்ப விந்திலிருந்தா நீ வந்த, அதனுடைய பாவம் இருக்குது. மற்றவங்க பாவம் தான் கொடுக்க முடியாது. என்ன பாடலில் ஒரு எந்த பாடல் படித்தாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க, அப்போ தான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும். யார் கொடுக்கறதும் உனக்கு வராதுடா, நீ செய்த பெண்ணை தாண்டா உனக்குன்றாரு. இல்லையா? மற்றவங்க செய்த கொடுக்கறதெல்லாம் உனக்கு வராது, வினையாகாது. ஆனால் உன் தாய் தகப்பனுடைய விந்திலிருந்து தான் நீ உருவான, அந்த பொருள் தான் அதுவாகும். அப்போ அதுவாகவும் இப்போ நீ ஏங்கிறது நீயாவும் சேர்ந்து தான் மும்மலமாக இருக்குது. ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம், இந்த மாதிரி 3 மலமாக இருக்குது. ஆன்ம மலம்ன்றது விந்திலிருந்து வந்தது. மாயமலம்ன்றது எப்படி வந்ததுன்னே தெரியாமல் உன் செயலாலேயே வந்தது. கண்மமலம் நீ முன் செய்த வினையினுடைய பலனா இப்போ வந்துக்குது. அப்போ இந்த 3 பாவங்களும் சேர்ந்து தான் மனுஷனை ஆட்டி பட்சின்னு இருக்குது. இந்த 3 பாவங்களும் அழிக்கணும்னா மும்மூர்த்திகளை நாடணும். இல்லையா? அந்த மும்மூர்த்திகள் தான் அகார உகார மகாரம். அந்த முப்பொருள் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பாவம் இருக்கும். அந்த முப்பொருள் எப்போ ஒன்றாகுதோ அப்போ உன் பாவம் ஒன்றை விட்டு போயிடும். அப்போது பாவமும் புண்ணியமும் இங்கே இல்லைன்னா உனக்கு இங்கே வேலையே, இந்த உலகத்தில் வேலையே கிடையாது. அதோட இறைவன் ஆண்ட போகிறது தான். அந்த மும்மலமாக இருக்கப்பட்ட பொருளை ஒன்றா சேர்க்கறது தான் இந்த யோக வழிபாடு.
அதுதான் சொன்னான். ஏகன், ஏகன்னா ஒருவன், அநேகன் பலவாவா இருக்கிறோம். அப்ப ஏகன் தான் பலவாவும் இருக்கிறது. ஏகன்னா கடவுள் ஒருத்தனா இருக்கிறான். அந்த ஒருத்தன் தான் பலவாவும் பல உடல்லையும் பூந்து இருக்கும், இயக்கத்தை நடத்துறான் அந்த உலகத்துல. அதனால மும்மலங்களை அழிக்கணும்னா இதால தான் அழிக்கணும். மும்மலங்கள் வந்தது அடுத்தவன் உனக்கு கொடுக்க முடியாது. ஆனா உன் தாய் தந்தையினுடைய சொத்து இருந்ததுன்னா அடுத்தவன் எடுப்பானா? நீ தானே போவ. அப்போ அந்த பாவமும் உனக்கு தானே சொந்தம். அதே நேரத்தில் அடுத்தவன் வீட்டு சொத்தை நீ போவியா? என் சொத்துன்னு போக முடியுமா? போக முடியாது. அதை தான் அவர் சொல்றாரு. புரிஞ்சுதா? பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு போராடி அப்படி வாழ்றது ஒரு நல்ல வாழ்வா, இல்லை தான் உண்டு தான் வேலை உண்டு போதும் நான் எதுலையுமே ஈடுபட மாட்டேன், ஏன்னா உண்டு நான் வேலை உண்டு நான் பாட்டு கம்முன்னு இருந்துடுறேன், இப்படி வாழ்றது ஒரு நல்ல வாழ்வு? இது முட்டாள்தனமான கேள்வி. இது ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறான். தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறான். கர்ப்பத்தில் இருந்தவன் நல்லா இந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும், போராடணும். தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம். அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது. அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறது தாய் போராடணும் இல்லையா? அப்போ ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால அந்த குழந்தை பெத்தவளுக்கு தாய் என்ற மரியாதை கிடைச்சது. அந்த குழந்தை பிறகுனா தாயின் மரியாதை கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அது எத்தனை வயசு ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய். அப்ப தாய் என்ற பேருக்காக அந்த பொம்பளை போராடணும். நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்துல இல்லையா? ரெண்டு பேருடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது. அந்த பிறக்கும் போதே இருந்த போராட்டம் நீ போற வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் தான். நோயா பட்டு நின்றோட பொட்டுன்னு செத்து போட்டீங்கன்னா போராட்டம் இல்லாம போவோம் இல்லையா? ஆனா போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது. இந்த உயிர் ஆட்டி பட்சித்தான் போராடி தான் அது வெளியே போகும். அப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்துட்டான்னா மகான். சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால. போராட்டத்தில் தான் வாழ்க்கை பயணமே தொடங்கும். அப்படி போராடாத வாழறானா இந்த உலகத்துக்கு உபயோகமற்றவன் அர்த்தம். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், உழைக்காம கஷ்டப்படாம வாழணும்னா எப்படின்னா செத்து போனோன்னு இல்லையா? ஏன் சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்? நான் உழைச்சு 4 பேருக்கு போட முடியும், என்னால போடுவேன் அப்படின்னு வாழணும். 4 பேருக்கிட்ட இருக்கிறத பிடிங்கி நான் சாப்பிடுவேன்ற மனுஷன் கிடையாது, அது இருக்கும். அப்படி வாழும்போது போராட்டங்களை அவன் சந்திச்சுதான் ஆகணும். அது ஒரு துறையில இல்லை, எல்லா துறையிலையும். ஒரு பொம்பளை அடுப்புல சோறாக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். கடைக்கு போகணும், கடைக்கு போகிறதுக்கு காசு போகணும், அரிசி வாங்கணும், அதை எடுத்துன்னு கழுவி கிழவி ஒலை போட்டு சோறாக்கணும். எவ்வளோ சார் போராட்டங்குது அதில். அந்த 10 ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும்? போராடாமல் வாழ்க்கையே கிடையாதுப்பா. ஞானத்தில் போனோன்னா உலகத்தில் எல்லாத்தை விட போராட்டம் இதில் தான். அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது, இதில் மட்டும் எல்லாராலையும் வாழ முடியல. ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை, பெரும் போராட்டம். உன்னுடைய ஆன்மாவையே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும். இழக்க தயாராக இருந்தால்தான் ஆன்மீகவாதி, இல்லைன்னா அஞ்ஞானி. சொல்லு. இப்போ இந்த இடம் வாங்கணும், இடத்துக்காரங்கிட்ட ரேட்டு பேசி அட்வான்ஸை கொடுத்துட்டோம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஓவர் விலையாக இருக்குது, அந்த விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அவனா நிலத்துக்காரனே தானா வருவான், அப்போ பேசணும்னா குறையும், அப்போ வாங்கலான்னாங்க. ஆனால் நான் ஒரே புடியான என்ன, அது விலை ஜாஸ்தியாக கம்மியாக அதை பற்றி யோசிக்கல. எனக்கு இடம் வேணும், ஜனங்க வந்தால் நிம்மதியாக போகணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதனால் விலை ஜாஸ்தி தான் பரவாயில்லன்னு வழிகட்டாயமாக வாங்கினேன். ஏன்? எந்த செயல் நான் செய்தாலும் அது உலகத்துக்காக இருக்கணுமே தவிர எனக்காக இருக்கக்கூடாது. எனக்காக இருந்தால் அவன் ஒரு இல்லறவாசி, உலகத்துக்காக இருந்தால் அவன் பொதுவு நல்லவாசி.
அதனால ஒரு ஆன்மீகவாதியினுடைய செயலெல்லாம் எப்படி இருக்குன்னா உலகத்தையே ஏம் பண்ணின்னு இருக்கணும். ஊட்டை ஏம் பண்ணிக்கினே இருந்தால் அவன் யுகவாசி. உலகத்தையே ஏம் பண்ணுறான்னா அவன் பரவாசி. இப்படி இருக்குது சாமி. சொல்லும் அதாவது பிள்ளை பிறந்தவொன்னே எல்லாம் படிப்பு, பாடம், கல்வி எல்லாம் சொத்து, அதை எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஏங்க இழுத்து வராமல் இருக்காங்க? அது இதுதான் காமிக்காமல் இருக்காங்க. பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது. இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்களாம் இருக்கும்போதும் சரி, இப்போ கல்யாணம் காட்சியாக இப்போ அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு, நல்லவனா வாழறதுக்கு வழிவகுத்து கொடு, இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது. அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா, என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு, இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு அடா என் புள்ள அடையணும், அதுக்காக நான் என்ன ஒன்றா பாடுறேன் அப்படின்னு போயிட்டு பழக்கம் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினச்சின்னு சேர்க்குறாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தெய்வே வானா, நீ எங்கன்னா யாரை கட்டின்னு போயிட்டு, நான் எனக்கு சொத்து இருக்குது, என் பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு அறிவு இருக்குது, நான் போச்சுன்னு தெத்திடுறாங்க பெற்றவங்களுக்கு. அதான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இங்கே வந்தாங்க. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் இங்கே இருக்கிறானா. நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இவங்களை அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இட்டுன்னு போய், நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீடு இருக்குது பாடியில், நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன், நாங்கள் இங்கேயே தங்கிக்கணும், நாங்கள் இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போகணும், இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது, அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து, அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெற்றவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான். இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, தாய் தகப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான். அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான், பாசத்தை வளர்க்கறதுக்கு வழி சொல்லி கொடுக்கல. அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான். அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க. இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொன்ன போது அது தாய் தகப்பனும் அது காரணமாக இருக்கிறாங்க. அதை மாற்றிக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனப்படுத்திடுவாங்க இல்லையா? புருஷங்கையில் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஒடுங்கி இருக்கிறான். பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டு இல்லைன்னா நைனா படுவெல்லாம் துவைச்சு வைன்னு ஆஃபீஸ் போய் வர வரைக்குன்றாங்க. காரணம் என்ன? வருமானம் அவங்க கிட்ட இருக்குது. இவன் ஆம்பளைன்றது இழந்துட்டான், சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான். அது மாதிரி பசங்களுக்கு காசாசையை வளர்க்கக்கூடாது, அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா? ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது. அதனால தாய் தப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய அநாத ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. இதுதான் இது இந்த பக்தியில் அவங்கள எப்படி கொண்டு வர்றதுக்கு பக்தி எது? பக்தி பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்களை கூட்டுன்னு போகிறான். நான் நல்லா படிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ, நான் நல்லா வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. அதானே சொல்லி கொடுக்குற பக்தியில் சொல்லு. நான் தெளிவானவனா இருக்கணும், நான் நல்ல அறிவாளியா இருக்கணும், நான் நல்லவனா இருக்கணும், நான் கும்பிட்றான் சொல்லு. பின்ன அப்புறம் அவன் எதை கும்பிட்டானோ அது கட்சிது அவனுக்கு. உங்களோட அறிவுரையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து. என்னுடைய அறிவுரையெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்காதான் அவன் இஷ்டம். நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதா இருந்தா எத்தனை மகான் வந்து எவ்வளோ சொன்னான், மாறாத உலகத்தை நானா மாத்திர முடியும்? உங்களால முடிஞ்ச ஒரு 2 பேர்த்த மாத்தலாங்க. 2 பேர் இல்ல, லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ போனுங்க வருது. சாமி மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷனா வாழறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் போன் வருது இல்லையா?
அது மாதிரி மாறி இருக்காங்க. ஆனால் எல்லாரும் மாற்றிடுவாங்க, மாற்றிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா? எப்போ நல்லவன் ஆவான்? இறக்கும் தருவாயில் தானே நல்லா இறக்கும் தருவாயில். சாகப்பட்டத்துல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன், இதெல்லாம் பண்ணது தப்பு, சொந்த பந்தத்தை இழந்துட்டேன், அப்ப அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான். உணர்ந்துட்டானா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா? படாதுங்க. அப்புறம் அவன் உணர்ந்தா என்ன, செத்தான்னா சொல்லு. எப்போ ஒரு மனிதன் நல்லவனா மாறுறான்னா அவன் வாழ்க்கையில நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான். இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னுடைய ஆசையே. இந்த ஆசைகளை அடங்கி இருந்திருந்தேன்னா நான் நல்லவனாவே இருந்திருப்பேன். இந்த ஆசையால நான் கெட்டவனான, இனிமேல் இவ்வளோலையும் தோல்வி அடைஞ்சேன், இனி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அரசியல்வாதிக்கிறான் தெரியுமா? அவன் வரும்போது கண்டதை புள்ளி விடுவான். 10 தேர்தலில் தோத்து போட்டான்னு வச்சுக்கோ, அப்போதான் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம இப்படி புழுவக்கூடாது, இனிமேல் நல்லவனாவே இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும். எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும். ஒருத்தன் அறிவாளி ஆக்குறத தோல்வி தான். சொல்லு ஐயா. இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ இறக்க போகுது, அதாவது உடலை விட்டு பிரிய போகுது. சரி. அது அந்த அந்த ஆன்மா நம்மளோட உடம்பை விட்டு எந்த வழியாக பிரியும்? 9 நவதுவார வழியா பிரியும். அது எப்படி? ஒன்றும் புரியலைங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. 9 நவதுவாரம் இருக்குது இல்லையா? மெய், கண்ணு, மூக்கு, வாய், இப்படி இது 5 இருக்குது இல்லையா? ஆசனம், இப்படி 9 துவாரங்கள் இருக்குது நமக்கு. சரிங்க. இந்த 9 துவார வழியா அஞ்ஞானிகளுக்காக உயிர் பிரியும். ஞானிக்கு 3 இடத்துல உயிர் பிரியும். ஒன்று சுழுமுனையில் உயிர் போகும், இன்னொன்னுக்கு உச்சியில் போகும், இன்னொன்று பிடரியில் போகும் இல்லையா? அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரியும். அஞ்ஞானிக்கெல்லாம் 9 துவார வழியா தான் உயிர் பிரியும். 9 துவாரத்துலயும் ஒரு மொத்தமா உயிர் பிரிஞ்சிடும். ஆமா, ஏதாவது ஒண்ணுல போயிடும். ஏதாவது ஒண்ணுல தான் போகும். சில பேர் உயிர் பம்பது பார்த்தா மோஷன் போயிட்டு இருக்கும். ஆமாங்கய்யா. சில பேர் உயிர் பம்பது பார்த்தா விந்து வெளியே போயிடும். ஆமா ஆமா ஆமாங்க. இல்லையா? அப்போ அது எந்தெந்த வழியா போச்சோ அந்தந்த வழியில அது செயலை காட்டிட்டு போயிடும். அதெல்லாம் அது போனதுக்கு அறிகுறி. ஆமா, சில பேருக்கு மூக்குல ரத்தம் வந்துடும். ஆமா ஆமா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன காட்டுனுக்கிறேன் இல்லைங்கய்யா. இதெல்லாம் தெரியும், ஆனா இதனாலதான் போச்சுன்னு தெரியாது இல்லைங்கய்யா. இந்த ஆன்மா வந்து இதுல போச்சு. அது போறது அம்மா வயிற்றுல இருந்து எப்படி ஒச்சுக்கின்னு இந்த பூலோகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்ல இருந்து போகும்போது அது எந்த வழியா ஒச்சுக்கின்னு போதோ அந்த இடம்லாம் வழியெல்லாம் பாதிக்கும். சாவு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மரணம் தெரிஞ்ச விஷயம். ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா சில பேர் மட்டும் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சாகுறாங்கல்ல. விதி முடிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தா அது உடனே முடிச்சிட வேண்டியது. ஏன் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு அவன் செய்த பாவங்க அதெல்லாம் அழிக்க வேணா, அதில் துன்பப்பட வேணா. நீ திருடு நீ ஊரில் எல்லாரும் தானே உலாவின்னுக்குறோம். திருடு நீ போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்? அதே மாதிரி தான் இது. நீ நிறைய திருடிட்டு இருக்கிற, அதனால நரக வேதனை படுத்தான் சாகணும். நான் எதுவும் திருடல, பொட்டுன்னு படுத்த உடனே போயிடும். விதியில வேற, விதி வேற, அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னொரு கேள்வி சொல்லுப்பா. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் வந்து குருக்கள் வந்து நிறைய இருக்காரு. இப்ப நம்ம ஏதோ ஒரு வகை சாகர பிள்ளையாவது ஒரு நல்ல ஒரு உண்மையான எண்ணத்தோட இருந்தா ஒரு குரு அடைஞ்சிருக்கோம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஓகே. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஈரான் இந்தியாவில் எல்லாரும் சாமி கும்பிட்டுங்கிறானா? இல்ல இல்லையா, பின்ன வெளிநாட்டுக்கு போற உள்ள நாட்டு கதையை பாரு. அவங்களுக்கு எல்லாம் இப்படி அவங்களுக்கு வேணாப்பா, இந்த நாட்டு கதையை பாருப்பா. இந்த நாட்டுல இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சாமி கும்பிட்டுங்கிறானா? பின்ன அப்புறம் எப்படி வெளிநாட்டுக்கு போன? உண்மை எல்லாங்க ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்வான். உலக நாடு எல்லாத்திலுமே அப்படித்தான் வாழ்வான். எது அவனுக்கு பிடிச்சிக்குதோ அதில் போய் பிடிச்சிப்பான். இப்போ 4 பொண்ணு எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க உங்ககிட்ட, 4 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பியா? எந்த பொண்ணை கட்டிப்ப? உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே. மதம் உடைப்பா அப்படித்தான் இருக்குது. அவனுக்கு பிடிச்சபடி போயிடுறான். கடவுள் இல்லை அதில். மதத்தில் மதத்தை கும்பிட்றவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது.
அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதத்தை எவன் ஒருத்தன் வழிபடுறான்னா அவனுக்கு கடவுள் தெரியாது. கடவுளை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது. சொல்லுமா. ஆத்மாவும் உயிரும் ஒன்றா வேற வேறமா? வேற வேற. உயிர்ன்றது காத்துமா, ஆத்மான்றது சத்தம். ரெண்டே என்ன சேர்க்கிறது யோகம். யோகம். ஞானகுரு, காரியகுரு, காரணகுரு. ஞானகுருன்னா ஞானத்தை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயினே இருக்குது தான் வேலை ஞானகுரு. காரியகுருன்னா சொல்லி நான் காசு வாங்கினுக்கிறேன் பாரு, இது காரியகுரு. ஏன்னா சொல்லணும், எனக்கு வருமானமாக ஓணும் இல்லை, எங்கள் சோறு எங்கே போடுறது. அதனால இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும். அது ஞானகுரு அந்த காலம். இப்போ ஞானகுருவே இல்லை, ஏமாத்திர குரு தான் இப்போ நிறையா. அதனால அதை எது உனக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டே எடுத்துக்கோ. துட்டு வாங்காது இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ராத்திரி சாப்பாடு ஆச்சு, இப்போ காலையில் டிஃபன் ஆச்சு, மத்தியானம் சாப்பாடு 1 லட்ச ரூபாய் வைக்கணும் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு. பௌர்ணமி நாள் மட்டும் இங்கே எப்படி வரும்? நான் ஞானகுருங்கன்னு உட்காந்து எங்கன்னா கொட்டை போட்டு தனியாக உட்காந்து பானுக்குலாம் போட்டு லைட்டில் போட்டுலாம் விடக்கூடாது. அவர் தான் ஞானகுரு. அந்த மாதிரி தேடணுமா இல்லை இந்த மாதிரி தேடணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. புத்தி அறிவு ரெண்டும் போயிடும் ஞானம் வந்ததுன்னா. புத்தி அறிவுன்னா உலகத்தில் செயல்புரியலாம், ஞானம் வராது உலகத்தில் இருக்கிறவனுக்கு. இதுதான் முடிவு. அதுக்கு நிறைய பேர் கற்றுக்கிட்டு இங்கே நிறைய பேர் கற்றுக்குன்னு தான் இங்கே வராங்க. எங்கேயும் வேவல பருப்புன்ட்டு இங்கே வராங்க. எங்கேயுமே சரி முடியாது சாமி, முடியாது. இது பிராக்டிக்கல் தியரி. அதெல்லாம் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. இங்க தியரியே கிடையாது, ஃபுல்லா பிராக்டிக்கல் தான். இங்க கைஞ்சிடும் நரம்புங்க. அதை சொன்னா தெரியுமா, மனசு எனக்கு மாறி போகுதுன்னு அந்த மாதிரி ஆக்கிட்டாது. மற்ற இடத்தெல்லாம் போன ஆக்க மாட்டாங்க. அப்படியே உள்ள போ, மேல போ, ஆழ்நிலைக்கு போயிட்டு அப்படின்னு ஏந்து போயிடுவாங்க. தொல்லையே இருக்காது. கற்பனையிலேயே போயிடுவாங்க. கற்பனை தான் மனுஷன் வாழ்ந்துனுங்க, அதை தான் விரும்புறான். நிஜத்துக்கு போக விரும்ப மாட்டான. பயிற்சி எப்ப பண்ண நீ? நடந்து போன விட பயிற்சி தான் சாமி, நடைப்பயிற்சி. இப்படி செய்யற உட்கார்ந்தா யோகா பயிற்சி, ஒவ்வொன்றும் பயிற்சி தான். மனுஷன் பிறந்ததுல சாகிற வரைக்கும் பயிற்சி தான் பண்ணிக்கிறான். ஆனா உண்மையான பயிற்சி பண்ண நான் என்ன பண்ண தெரியல. இன்னைக்கு அதை உண்மையான பயிற்சியை சொல்லிக் கொடுக்கும் ஆள் இல்லை. பெரிய பெரிய மகான்கள் மேதைகள்லாம் போயிட்டான் ஊருக்கு. இங்க கத்தின்னு கிடக்குறோம் நம்ம. ஒரு 15 வருஷமா கத்திங்கிறேங்க, மொத்தம் 30 வருஷமா கத்திங்கிறேன். இந்த 15 வருஷமா கத்துனதுல இப்ப இவ்வளவு கூட்டம் வந்துருக்குது. இல்ல எத்தனை பேர் அதை அடையணும்னு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால பயிற்சின்றது எல்லாமே பயிற்சி இல்லை. அதுக்கு சரியான பயிற்சி தெரிஞ்ச குரு கிட்ட போனால்தான் அது நிஜம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால பண்ண பயிற்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அது முடிஞ்சு போச்சு. புது பயிற்சியில் இறங்கிட்டு. விதி எப்பவுமே தடுக்காது. விதி கூட மதி இருக்குது. மதி இருந்ததால் தான் நீங்க வந்துக்கிற. விதி இருந்த கோயம்புத்தூர்லயே இருந்திருப்ப. மதி இருந்ததுனால்தான் சரி இங்க ஒரு பிசாசு கத்தின்னு கிடக்குது, அதுகிட்ட போலாம், என்னதான் சொல்லுது பார்க்கலான்னு அங்க இருந்து வண்டி ஏறி இவ்வளவு தூரம் நீ சம்சாரம்லாம் வந்திருக்கிறீங்க. விதி தடுத்து இருந்ததுன்னா இங்க வர முடியாது. சுவாமி, இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு நம்ம இருக்கிற குடும்பத்து மேலே ரொம்ப ஒரு மாதிரி பிடிப்போடு இருக்கும். அது இறக்குறப்ப அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பிடிப்பு இருக்குது, உயிர் அதே நிலைமையில போகுது. அப்படிங்கிறப்ப இவ்வளோ பிடிப்பு இருந்த அந்த குடும்பத்துக்கிட்டே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் திரும்பி சேருவோமா? ஒன்றும் சேர மாட்டோமா சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு தாங்க எங்கள் அம்மா மாதிரியே பொண்ணுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வருமாடா? வருமா? வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் வேணும். அது பெண்ணாகவும் இருக்கலாம், இல்லை உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயும் பிறந்திருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லாரையும் ஒரே மாதிரி அது உன் பொண்ணாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? தாயின்றது இங்கே தான் பிறக்கும், இங்கே பிறக்காதுன்னு சொல்ல முடியாது ஆன்மாவை. அதுக்கு எங்கே ஆதங்கம் இருக்குதோ அந்த கருவில் போய் பூந்து அது வெளியே உலகத்துக்கு வந்துடும். அதனால் எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அண்ணன் வந்துட்டார், எங்கள் தம்பி வந்துட்டார்னு சொல்ல முடியாது. உலகத்தில் சாயல் ஒரே மாதிரி மனிதன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஒருத்தனை பார்த்துட்டா இன்னொருத்தனை பார்த்தோம்னா ஐயோ அந்த ஆள் தான் இவருணும், அவர் வேற ஆளாக இருப்பார் இல்லையா? ரேகைகள் மட்டும்தான் மாறுபடும் உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கெல்லாம். முக வாட்டங்கள்லாம் ஒரே மாதிரி, உடல் வாட்டங்கள் ஒரே மாதிரி கூட அமையலாம். அதனால் அவர் தான் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இருக்கலாம்.
ஏன்னா அது பிறக்கும்போது நான் பார்க்கல, போகும்போதும் நான் பார்க்க போதில்லை. இயற்கையினுடைய நிலை இது. அதனால் அது எதுவாக ஒன்றால் இருக்கலாம். இந்த பற்று இருக்கிறதால தான் பிறக்குதுன்றது தப்பு. பிறக்கலாம், ஆனால் இந்த பற்றால் தான் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது.